ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளைண்ட் 75 இருக்க ஒரு ஈஸி ப்ராப்ளம் தான் கைஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு எங்கடா 3 மாசமா போனேன் அப்படின்னு கேட்குறீங்களா? இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ கண்டினியூஸாக வரும் கைஸ். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டெய்ன்ஸ் டூப்ளிகேட். அதாவது ஒரு அரே கொடுத்துருவாங்க, அந்த அரேல டூப்ளிகேட் எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வழியில சால்வ் பண்ணலாம். ஒரு எஃபிஷியன்டான வழி ஒன்று, நம்ம நார்மலாக எப்படி ப்ரூட் ஃபோர்ஸில் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஒரு அரேவை எடுத்துக்கிறோம். இந்த கொஸ்டினில் கொடுத்துக்கிற நம்பர்ஸையும் நம்ம எடுத்துக்கலாம். லைக் 1 2 3 1 இதுதான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி சால்வ் பண்ணுவோம், நம்ம நார்மலா எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் எடுத்துப்போம். இந்த நம்பர் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த நம்பரை கிட்ட செக் பண்ணுவோம். இப்போ 1ம் 2ம் ஈக்குவலா இருக்கா, இல்லை அப்படின்னா அடுத்த நம்பர் மூவ் பண்ணி 1ம் 2ம் ஈக்குவலா இருக்கா, இல்லை அப்படி இல்லைன்னா அடுத்து 1ம் ஈக்குவலா இருக்கா. இப்படி ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுவோம். இன்கேஸ் இங்க 1க்கு பதில் 4 அப்படி எதனா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைம்ல நம்ம ஃபால்ஸ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணுவோம். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டியை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா O of n ஸ்கொயர் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு எஃபிஷியன்டான மெத்தட் கிடையாது. ஸோ அதனால நம்ம ஒரு ஈஸியான மெத்தட், அதாவது ஆஷ் மேப் யூஸ் பண்ணி இதை நம்ம ட்ராவர்ஸ் பண்ண போகிறோம். ஆஷ் மேப் யூஸ் பண்ணி நம்ம ட்ராவர்ஸ் பண்ணுறப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா O of n அப்படின்ற டைம் காம்ப்ளெக்சிட்டிலே இந்த கோட் ரன் ஆகிடும். இதை விட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபிஷியன்டான டைம் காம்ப்ளெக்சிட்டி. வாங்க அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆஷ் மேப் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஹேஷ் மேப்பில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம கீஸ் அண்ட் வேல்யூஸ் தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ட்ராவல்ஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டே செக் பண்ணுறோம், அதாவது இந்த ஹேஷ் மேப்பில் இருக்கா இந்த வேல்யூ. அப்படி இல்லை அப்படின்னா இந்த வேல்யூவை இந்த ஹேஷ் மேப்பில் ஆட் பண்ணுறோம். 1 கூட என்ன ஆட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா பூலியன் வேல்யூ, அதாவது ட்ரூ அப்படின்றத ஆட் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவை செக் பண்ணுறோம், உள்ள இருக்கா. இல்லை அப்போ என்ன பண்ணுவோம், இந்த வேல்யூவும் ஆட் பண்ணிட்டு கூட ட்ரூ அப்படின்றத ஆட் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3யை செக் பண்ணுறோம். 3யும் இல்லை அப்படின்றதுனால இந்த 3யும் உள்ள ஆட் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 தானே இருந்துச்சு ஸ்டார்டிங் கொஸ்டின்ல இருந்ததே, நம்ம இந்த 1 செக் பண்ணுறோம். 1 பார்த்தீங்கன்னா 1 செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே இருக்கு. ஸோ ட்ரூ அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணுறோம். இதுதாங்க செம சிம்பிளான கொஸ்டின் தானே. இப்போ வாங்க இதுக்கு நம்ம எப்படி கோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லீட் கோடு வந்தாச்சு. இதுக்கான சொல்யூஷனை கோடா டைப் பண்ணி டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கரண்ட்டாக இருக்க இந்த வேல்யூ தானே நம்ம சேவ் பண்ண போகிறோம், ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிஜரை எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பூலியன் வேல்யூ சேவ் பண்ண போகிறோம். ஸோ பூலியன் எடுத்துக்கிறோம். அடுத்து இதுக்கு நம்ம நேம் வைக்கணும் இந்த ஹேஷ் மேப்புக்கு. ஸோ நம்ம மேப் அப்படின்றது நம்ம நேமாக வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ நம்ம ஹேஷ் மேப் வச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அரேவை ட்ராவர்ஸ் பண்ண போகிறோம். இந்த ட்ராவர்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா அரேக்கு இந்த நம்ஸ்ன்ற அரே ஃபுல்லாகவே ட்ராவர்ஸ் ஆகும். இப்போ நம்ம கரண்ட்டாக இருக்க எலமெண்ட் ஹேஷ் மேப்குள்ளே இருக்கா இல்லையா அப்படின்றது செக் பண்ணும். அப்படி இன்கேஸ் இருந்துச்சு, ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ட்ரூ அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணுவோம். ஏன்னா டூப்ளிகேட் இருக்கு இல்லையா. அப்படி இல்லை ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த வேல்யூவை ஹேஷ் மேப்குள்ளே ஆட் பண்ணணும். கரெக்டாக ஹேஷ் மேப்பில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, மேப் டாட் கண்டெய்ன்ஸ் டாட் ஐ. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ் மேப்புக்குள்ள கரண்ட்டாக இருக்க வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது ரிட்டர்ன் ட்ரூ. கரெக்டா? இன்கேஸ் அந்த ஹேஷ் மேப்ல அந்த வேல்யூ இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த வேல்யூவை ஹேஷ் மேப்புக்குள்ள ஆட் பண்ணணும். ஸோ மேப் டாட் என்னென்னத்தை ஆட் பண்ணுவோம், அந்த எலமெண்ட் ப்ளஸ் ஒரு பூலியன் வேல்யூ. பூலியன் வேல்யூ என்ன, ட்ரூ. இந்த ட்ரூ ஆட் பண்ணும். கரெக்டா? இன்கேஸ் இது ஃபுல்லாகவே ரன் ஆகி முடிஞ்சிருச்சு ஆனாலும் நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகலை அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த அரேஸில் டூப்ளிகேட்டே இல்லை அப்படின்னு அர்த்தம்.
அப்போ நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணலாம்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். இதை ரிட்டர்ன் பண்ணலாம், அவ்வளோதான். சிம்பிள் கேஸ். இந்த கொஸ்டின்ஸ் நம்ம சிம்பிளாக இருக்கா, ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் நம்ம இனிஷியலாக கவர் பண்ண போகிறோம். எனக்கும் இந்தமாரி வீடியோஸில் பேசுறதுலாம் புதுசு. உங்களுக்கு நான் பேசுறதுல எதனா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். உங்களோட சஜஷன்ஸையும் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க இந்த கோடை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ ரன் ஆயிடுச்சு. சப்மிட் கொடுத்துடலாம். ஓகே, சப்மிட் கொடுத்தாச்சு. இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி, இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்றத ஓகே, நான் சொன்ன பார்த்தீங்களா O(n)ல் தான் ரன் ஆகும் அப்படின்னு. அவ்வளோதான் கைஸ். இந்த கொஸ்டின் நம்ம சிம்பிளாக இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் நீங்கள் நோட் புக்கில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து லீட் கோடுக்கு போங்க. இதே கொஸ்டினோட பைத்தன் அப்புறம் C++, ஜாவா இதோட கோடோட எல்லா லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்ற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்.